ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் வந்துட்டு வெறும் நெட்ஃப்ளிக்ஸ் சீரீஸ் மட்டும் இல்ல, பட் உண்மையால நடந்த ஒரு கதை. எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், சில்ட்ரன், சீக்ரெட் லேப்ஸ், ஈவன் 11 were inspired by real life government programs that actually happened. 1953 கோல்ட் வார் நடந்துட்டு இருந்த அந்த டைம்ல CIA, அதாவது சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி வந்துட்டு ஒரு ப்ரோக்ராம் லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ரோக்ராம் பேர் தான் ப்ராஜெக்ட் MK Ultra. CIA இந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ட்ரையல் பண்ணலான்னு யோசிச்சிருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட்க்கு பின்னாடி இருந்த முக்கியமான 2 பேர் வந்துட்டு CIA டைரக்டர் எலன் டலஸ், சீஃப் சயின்டிஸ்ட் அண்ட் இந்த ப்ராஜெக்டே மாஸ்டர் மைண்ட்னு சொல்லலாம் டாக்டர் சிட்னி. மனிதர்கள் மேல வந்துட்டு LSD இன்ஜெக்ஷன் போட்டாங்க, எலக்ட்ரோ ஷாக் தெரப்பி கொடுத்தாங்க, ஹிப்னாசிஸ் பண்ணாங்க அண்ட் சைக்கலாஜிக்கலி டார்ச்சர் பண்ணாங்க. ப்ராஜெக்டோட விக்டிம் வந்துட்டு யாரெல்லாம் அவங்க சூஸ் பண்ணியிருக்காங்கன்னா பிரிசனர்ஸ், மென்டல் பேஷண்ட்ஸ், சோல்ஜர்ஸ், சிவிலியன்ஸ் அண்ட் மோஸ்ட்லி சில்ட்ரன். அவங்களோட அப்ரூவலோ இல்லை பெர்மிஷன் இல்லாமல் பண்ணுறது வந்துட்டு டோட்டலி கான்சிடர் அஸ் இலீகல். 11 கேரக்டர் வந்து ஒரு சைல்டு தான், பட் ரியாலிட்டியில் அந்த கேரக்டர் மாதிரி நிறைய விக்டிம்ஸ் இருந்திருக்காங்க. சில்ட்ரனோட பிரெயின் வந்துட்டு ஈவன் மோர் ஃப்ளெக்சிபிள். அதெல்லாம் தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு ஒயிட் ரூம், அதாவது ஒரு வெள்ளை ரூமில் வந்துட்டு அடைச்சிருவாங்க, லாக் பண்ணி வச்சிருவாங்க. அண்ட் அவங்கள வந்துட்டு ஒரு சில டாஸ்க்லாம் வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ண சொல்லுவாங்க, அதாவது செய்ய சொல்லுவாங்க. அண்ட் அந்த டாஸ்க்லாம் வந்துட்டு ஒழுங்காக செய்யலைன்னா அவங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட் இருக்கு. ஜஸ்ட் லைக் தி சீரிஸ் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்ல 11 வந்துட்டு அந்த பவர் யூஸ் பண்ணும்போது அவங்களோட நோஸ்லேருந்து ப்ளீட் ஆகும். அண்ட் அதே மாதிரி தான் ரியாலிட்டிலையும் இந்த சில்ட்ரன்ஸ்க்கு நடந்துச்சு. ப்ராஜெக்ட்லாம் செய்கிறாங்க. இது ஆக்சுவலி வந்துட்டு டாப் சீக்ரெட்டான ப்ராஜெக்ட். யாருக்கும் தெரியாத ஒரு பிளேஸில் யாரெல்லாம் இன்வால்வாக இருக்கா, இதில் வந்துட்டு எத்தனை விக்டிம்ஸ், அந்த விக்டிம்ஸோட டீட்டெயில்ஸ், இது எதுவுமே தெரியாம தான் செய்கிறாங்க. எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாமே மான்டாக் ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷனில் பண்ணியிருக்காங்க. அதாவது நியூயார்க்கில் வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இடத்த சுற்றி ஒரு மேசிவ் ரேடார் டவர் இருக்குது இப்போ வரைக்கும். ஸோ நம்ம அந்த இடத்துக்கு போக முடியுமான்னு கேட்டாக்கா கண்டிப்பாக போக முடியாது. ப்ரூஃப்லாம் வந்துட்டு அழிச்சாங்க, லைக் டிஸ்ட்ராய் பண்ணாங்க. கண்டிப்பாக இந்த உண்மைகள்லாம் வெளியே வரக்கூடாதுன்னு நினச்சனால தான் அழிச்சிருக்காங்க.